கோவை மாவட்டம் மதுக்கரை வட்டம் வெள்ளலூர் கிராமம் அருள்மிகு பேச்சியம்மன் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் 27ஆம் நாள் 9/6/2024 ஞாயிற்றுக்கிழமை திருதியை திதியும் புனர்பூச நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை 7 மணிக்கு மேல் 8:30 மணிக்குள் மிதுன லக்கணத்தில் அருள்மிகு பேச்சியம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா. கொங்கு வளநாடாம் கோவை மாவட்டம் மதுக்கரை வட்டம் வெள்ளலூர் தனிலே வள்ளல்கள் பிறந்த புண்ணிய பூமியில் பன்னெடுங்காலமாக குடிக்கொண்டு எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை ஸ்ரீ பேச்சியம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளின் திருப்பணிகள் நடைபெற்று திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடத்திட இறைவன் திருவருள் கூடியுள்ளது. வைகாசி மாதம் 25ஆம் நாள் 7/6/2024 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு முதல் கால யாக பூஜைகள். வைகாசி மாதம் 26ஆம் நாள் 8/6/2024 சனிக்கிழமை காலை 8 மணிக்கு 2ஆம் கால யாக பூசைகள். மாலை 5:30 மணிக்கு 3ஆம் கால யாக பூசைகள். காலை 11:30 மணிக்கு மூலவர் அருள்மிகு பேச்சியம்மன் மற்றும் பரிவார சன்னதிகளுக்கு செப்பு கலசம் பொருத்துதல். மதியம் 12:30 மணிக்கு மூலவர் மற்றும் பரிவார சன்னதிகளுக்கு சந்திரன் கோரையில் எண்வகை மருந்து சாத்துதல். வைகாசி மாதம் 27ஆம் நாள் 9/6/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு 4ஆம் கால யாக பூசைகள். காலை 8 மணிக்கு விமானங்கள் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு குடமுழுக்கு மற்றும் தீபாராதனை. காலை 8:15 மணிக்கு மேல் 8:30 மணிக்குள் மூலவர் விமானம் மற்றும் அருள்மிகு பேச்சியம்மனுக்கு குடமுழுக்கு மற்றும் தீபாராதனை. காலை 10 மணிக்கு பரிவார மூர்த்திகள் அனைவருக்கும் மகாபிஷேகம் தீபாராதனை நடைபெறும். காலை 11 மணிக்கு அருள்மிகு பேச்சியம்மனுக்கு மகாபிஷேகம், தசதானம், தச தரிசனம், விசேஷ அலங்கார பூஜை, உபச்சார வழிபாடு, மகா தீபாராதனை நடைபெறும். குடமுழுக்கு விழா அன்று பக்தர்களுக்கு அன்னதானம் நடைபெறும். குடமுழுக்கு சர்வசாதகம் கனக சபாபதி பெரித பண்டிதர் வேதா சோமசுந்தர சிவாச்சாரியார் வெள்ளலூர், சிவ ஆகம செம்மல் பா அன்பு கிருபாகர சுப்பிரமணிய சிவாச்சாரியார் அவினாசி, சிவாக சிரோன்மணி ஆ குமார சுப்பிரமணிய சிவாச்சாரியார் 2ஆம் ஸ்தானிகம், அருள்மிகு அவினாசி லிங்கேஸ்வரர் திருக்கோயில் அவினாசி. ஆன்றோர் சான்றோர்கள் சார்பாக நடைபெற உள்ளதால் பக்த கோடி பெருமக்களும் சிவனைய செல்வர்களும் கலந்து கொண்டு எல்லாம் வண்ண அன்னை ஸ்ரீ பேச்சியம்மன் அருள் பெற்றுய வேண்டுகின்றோம். கோபுர தரிசனம் கோடிய புண்ணியம் என்கின்ற வாக்கிற்கு இணங்க இக்குடமுழுக்கு விழாவில் கலந்து கொண்டு இறையருள் பெற அன்புடன் வேண்டுகின்றோம். திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிற்கு உங்களை அன்புடன் அழைக்கும் ஊர் பொதுமக்கள் வெள்ளலூர்.